வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது நேற்று நடைபெற்ற திருமணம். நேற்று நடைபெற்ற நம்ம வெங்கைய நாயுடு அவர்களுடைய பேரனுடைய திருமணம். அது வந்து பலவிதமாக அந்த கிராஃபிக்லாம் பேசினாங்க. ஆனால் அதையும் தாண்டி முக்கியமான விஷயம், அங்கே அந்த திருமணம் நடந்தது இன்றைக்கி துரைமுருகனுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறதா? ஏன்னா துரைமுருகனுக்கு என்னங்க இதுக்கு மகிழ்ச்சி? அவருடைய பேரன் அப்படின்னா அமித்ஷாவை சந்திப்பதற்கு பல வழிகளில் முயற்சி செய்து கொண்டிருக்கும் துரைமுருகன் கல்யாணத்தை பயன்படுத்தி கொண்டாரா? கல்யாணத்தில் அவருக்கு கிடைத்தது ஏமாற்றமா இல்லை மகிழ்ச்சியா? கதிரானந்துக்கு நடக்கப் போவது என்ன? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், செனட் ஆஃப் சாலையில் இருக்கக்கூடிய முதல்வருக்கு மிக நெருக்கமாகிய மன்னர் பிரமுகருக்கு வலை வீசி இருக்கிறதாம் இடி. அடுத்து அவர் தானா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேற்று துரைமுருகனுக்கு ஒரு கிடைத்த வாய்ப்பு என்னென்னா, அமித்ஷாவை சந்திக்கணும்னு நினச்சி தான் அவரை மூலயமா டெல்லிக்கு போனாங்க. உங்களுக்கு தெரியும், ஜெகத் ரட்சகன் அவர்களை கூட்டிகிட்டு டெல்லி போய் அந்த சாரை பார்த்தாங்க. ஏன்னா இப்போ சாருங்கிற வார்த்தை, சார் கார், யார் இந்த கார், யார் இந்த சார், பிரபலமானது. அப்போ இந்த சாரை பார்த்தாரு. அவர் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் இல்லைங்க முடியாதுன்ட்டாங்க, உங்கள் மேலே அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க, அதனால் அப்படின்னு சொல்லி பிரச்சனை ஆகிடுச்சு. அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஜெகத் ரட்சகனோடு சேர்ந்து நம்ம துரைமுருகன் டெல்லிக்கு போனார். போயிட்டு வந்து அவர் சொன்ன காரணம் என்னென்னா, டெல்லியில் வந்து நம்ம வந்து துறை ரீதியாக போனார். ஆனால் எல்லோரும் கேட்டாங்க, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை என்னங்க துறை இருக்குது? ஒன்றும் இல்லையே, நீங்கள் வேறு பாசிச பாஜகங்கிறீங்க. கரெக்டாக உங்கள் பையனுக்கு ரைடு வர்றாங்க, உடனே நைட் நீங்கள் கிளம்புறீங்க அப்படின்னா என்னங்க புரிஞ்சுக்குவாங்க? இல்லை அதெல்லாம் இல்லை, நாங்களாம் கொள்கைவாதிகள், எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. தந்தை அடிக்கடி சொல்லுவாங்க, தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர், இவர்கள் வழி வந்தவர்கள், நாங்கள் எப்பயும் சொல்லுவாங்க டைலாக். ஆனால் இவர்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த தலைவர்களின் பாதையில் நடக்கிறார்களான்னு தான் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன நடக்குது? கரெக்டாக பார்த்தீங்கன்னா துரைமுருகன் வந்து போகிறாரு, முடியல. அப்போ எப்படியாவது அப்பாயின்மெண்ட்டை நம்ம அமித்ஷாவை ரீச் பண்ணணும். என்ன பண்ணலாம்? அமித்ஷா வந்து டெல்லி தேர்தலில் பிஸியாக இருக்கார், அங்கே பிஸியாக இருக்குது, இங்கே இருக்க கும்பமேளாவில் குளிக்க போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. விடாமல் ஃபோன் பண்ணி முடியல. ஆனால் ஜெகத் ரட்சகனை மலை போல் நம்புகிறார். ஜெகத் ரட்சகனை இவர் மலை போல் நம்புறது டிஆர் பாலுக்கு பிடிக்கல. நான் தான் டெல்லியில் கிங்கு, எத்தனை வருஷமாக நான் டெல்லியில் இருக்கேன், நான் சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்திருக்கேன், கலைஞர் கைது போது நான் எவ்வளோ வேலைலாம் பார்த்தேன், முரசொலி மாறன் இருந்தார், அவர் இல்லை, இப்போ நான் தான் சீனியரு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கேன். இதில் நம்ம பேருனது மேடையில் பேசும்போது மட்டும் அண்ணன் தம்பின்னு கதை விட்டுட்டுருக்கிறது, உள்ளுக்குள்ளே பார்த்தா அவ்வளோ சண்டை ஒருத்தருக்கும். ஏன்னா இப்போ என்ன சிக்கல், கதிரானந்துக்கு எம்பி, டிஆர் பாலு பையன், அவர் கதிரானந்த் பையனுக்கு மட்டும் எம்பி கொடுத்துட்டீங்க, என் பையனுக்கு ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு அவர் கேட்டு அவருக்கு அமைச்சர் கொடுத்தாச்சு டிஆர்பி ராஜாவுக்கு. இப்படி வாரிசுகளின் ஒரு கூடாரமாக இருக்கிறது திமுக. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கதிரானந்து மாட்டினது பெரும்பாலும் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு ஒரு சந்தோஷம், பரவாயில்லப்பா. ஏன்னா இப்போ என்ன சிக்கல்னா, இன்னும் துரைமுருகன் மட்டும் மைண்ட்ஸை வச்சுட்டு சம்பாதிக்கிறாரு, யாருக்கும் ஒன்றும் கொடுக்கவே மாட்டுறாரு. ஐயா, சொந்த தொகுதியில் கூட பிரச்சனை, சொந்த மாவட்ட செயலாளர் அணைக்கட்டு நந்தகுமார், இவருக்கு சண்டை. அப்போ யாருக்கு, அதாவது ஒட்டுமில்லை உறவும் இல்லை, அந்த மாதிரி தாமரை இலையின் தண்ணீர் போல் இன்னைக்கு இருக்கிறார் துரைமுருகன். இதை விட காமெடி என்னென்னா, முதலமைச்சர், துணை முதலமைச்சர், குடும்பம் இவங்களே கைவிட்டுட்டாங்க. அதாவது நம்ம செந்தில் பாலாஜிக்காக பதறிய குடும்பம் துரைமுருகனுக்காக பதறவில்லை. ஏன்? செந்தில் பாலாஜி சொல்கிறதான் கேட்குறாருங்க, சொல்லாதையும் கேட்குறாருங்க. துரைமுருகன் எதுவுமே கேட்குறதில்ல. எங்கள் தம்பி ஒன்றும் இல்லையே, தம்பி ஒன்றும் இல்லை அப்படின்னா கட்சிக்கும் வருமானம் கொடுக்கறதில்ல, அவங்களுக்கும் கொடுக்கறதில்ல, எப்படி பிரச்சனை ஆகாமல் இருக்கும்? எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தானே, இந்த சாத்தனூர் அணை விஷயத்தில் எவ்வளோ பேர் கெட்டு போச்சுன்னு. இப்போ வந்த வாய்ப்பாக கல்யாணம் இந்த அமித்ஷாட்டை நெருங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. என்னது? இந்த கல்யாணம். இந்த கல்யாணத்தை வைத்து அமித்ஷாவை நெருங்கலான்னு நினச்சி நம்ம இவர் ஜெகத் ரட்சகன் அவங்களுடைய மண்டபத்தில் தானே கல்யாணம், மகாபலிபுரத்தில். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஜெகத் அவர்கள் மூலியமாக வெங்கைய நாயுடுகிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க, வர ஜிகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்கன்னு. நீங்கள் ஒன்றே கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க கொள்கை எதிரியாச்சேன்னு? அதெல்லாம் கொள்கையாவது ஒன்றாவது, நமக்கு காரியாகனா என்ன வேணால் பண்ணலாம். அப்போ ஜிகிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு உடனே இவர் சொல்லியிருக்காரு, வெங்கைய நாயுடு, ரைட்டுங்க, கல்யாணத்துக்கு பேரங்கல்யாணத்து கூப்பிட்டுருக்கான், வரேன்ருக்காரு, இப்போவே அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டால் நல்லா இருக்காதுன்னு. ஆனால் என்னென்னா ப்ரெஷர், உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி ஆண்டு கூடி இருக்கக்கூடிய திமுக அரசு வெங்கைய நாயுடுக்கு எவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்குங்கிறது ஊரறியும். அந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா நிறையா பண்ணியிருக்காங்க. இன்னொன்று கவர்மெண்ட்டு, அதுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கேட்டு பாருங்கள், ஒன்றும் இல்லை, ஒரு 2 நிமிஷம் பேசினா கூட போதும், நாங்கள் கன்வின்ஸ் பண்ணிக்கிறோம். என்ன விஷயம்னு கேட்பாங்களேன்னா, கதிர் ஆனந்த் இருக்காங்க, கதிர் ஆனந்த்லாம் பேசுவாரா? அது ஒரு டவுட்டு. அப்புறம் போய் எதாவது பேசியிருப்பாங்க பொழுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎம், அவங்க மனைவி எல்லாம் நேற்று கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க. துரைமுருகனுக்கு நேற்று காரியம் ஒர்க் அவுட் ஆகலைங்கிற மாதிரி வரக்கூடிய தகவல்.
ஏன்னா ஏற்கனவே இடி ஒரு 9 மணி நேரம் கூப்பிட்டு விசாரிச்சிட்டாங்க. எனக்கு மோடியை தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு பாருங்கள், மோடி வந்து என்னுடைய பிறந்த நாளுக்கு வந்து வாழ்த்து அனுப்பியிருக்காருன்னு. மோடி எல்லா எம்பிக்கும் தாங்க அனுப்புவாங்க, உங்களுக்கு மட்டும் இல்லைங்க. கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க, இந்த பணம் எப்படி வந்தது? 200 நோட்டு வந்து கட்டுக்கட்டாக வச்சுருக்கீங்களே, இந்த பணம் ரிசர்வ் பேங்க்லேருந்து வந்த பணமாச்சே, யார் எடுத்து கொடுத்தது? இல்லை எனக்கு ஆடிட்டருக்கு தான் கேட்கணும், எனக்கு தெரியல, என் வழக்கறிஞர்கள் 2 பேர் வந்திருக்காங்க, அவங்கள உள்ளே கூப்பிட்டீங்கன்னா பதட்டம் இல்லாமல் இருப்பேன் அப்படின்ட்டு. நாடாளுமன்றத்தில் பாசிச பாஜக. ஆனால் ஈடிக்கிட்ட வந்தவுடனே இல்லை இது வந்து மோடியினுடைய ஃப்ரெண்டு. என்ன திராவிடம் நமக்கு ஒன்றும் புரியல. அப்போ வந்து வீட்டில் எலி வெளியில் புலிங்கிற மாதிரி கதை தான் இருக்குது. அதாவது வெளியில் புலி, ஈடிக்கு போனால் எலி, அப்படி தான் சொல்லணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து துரைமுருகன் அவர்கள் ஒரு ஸ்கெட்சு போடுறாரு. அந்த ஸ்கெட்சு தப்பி போச்சு. அதற்கு பல காரணங்கள் இருந்தால் ஒரு விஷயந்தான், இன்றைக்கே மோடி அமித்ஷா ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க, திமுக இருக்கக்கூடிய 22 எம்பி வேணும். ஆனால் திமுகவையும் சும்மா விட்டுறக்கூடாது. அப்பப்போ ஏதாவது ஏன்னா திமுக அடிக்கிறதுல நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கணும். அப்போ அந்த குடும்பத்தை மட்டும் விட்டுருங்கப்பா, பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் ஒரு டேமேஜ் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணுங்கள், தெளிவாக பண்ணுங்கன்ட்டு அதனுடைய தொடர்ச்சி தான். கதிரானந்தை குறிவைத்து விட்டார்கள். ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணனோட இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் நடக்கும், ஆனால் பெருசாக ஈடி மூவ் ஆகாது. அப்போன்னா அது என்னென்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு ஒரு டீலிங். அதாவது திமுக பிஜேபியை திட்டும், பிஜேபி எதிர்க்கும் 2026. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களில் சில பேர் வந்து பிஜேபியோட டீலிங்கில் இருப்பாங்க. என்ன டீலிங் தெரில, இவங்க என்ன உத்தரவாதம் கொடுக்குறாங்கன்னு தெரில, என்ன டீலிங்கு? இப்போ அமித்ஷாட்ட ஒரு கோரிக்கை கொண்டு போனால் அமித்ஷா இன்னொரு கோரிக்கை கேட்பார், ரைட்டு நீங்கள் எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்கல்ல. அப்போ சில பல வேலைகளை இங்கே இருக்கக்கூடியவர்கள் பண்ணி கொண்டிருக்கோம். கதிரானந்து முக்கியமாக, திமுக முக்கியமானா திராவிடம் தான் எனக்கு முக்கியம், கொள்கை தான் முக்கியம் அப்படின்னு துரைமுருகன் இருப்பார் நினைக்கிறீங்க? கொஞ்சம் சொல்லி பாருங்கள், பையனா கட்சியா? பையனா கட்சியாவா? கட்சியெல்லாம் வேணாங்க, பையன் தாங்க முக்கியம், சொத்து நிறையா இருக்குது, காப்பாற்றி நினைப்பாரா நினைக்க மாட்டாரா? அதனால் எல்லாம், அதாவது இது என்னென்னா, இதெல்லாம் வந்து திராவிட உடன்பிறப்புகள் திமுக காரங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, துரைமுருகன் கொள்கைக்காக நிற்பார்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நீங்கள் நம்பலாம். வெகுஜன மக்கள் நம்ப மாட்டார்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.